இன்னைக்கு நம்ம சமயபுரம் மாரியம்மன் நிகழ்த்திய ஒரு மெய் சிலிர்க்க வைக்கும் அற்புதத்தை பத்தி தான் பார்க்க போறோம். தயாரா? யாருமே இல்லாதப்ப கடவுள் நேரில் வந்து உதவுவாரா? இந்த கேள்விக்கான பதில இந்த சம்பவம் நிச்சயமா உங்களுக்கு உணர்த்தும். ஒரு ஊர்ல குழந்தை இல்லாத வயசான தம்பதி இருந்தாங்க. பாட்டிக்கு நாளுக்கு நாள் கண் பார்வை வேற மோசமாயிட்டே இருந்துச்சு. வயசு, வறுமை, கண் பார்வை இல்ல, இவ்ளோ கஷ்டம் இருந்தாலும் சமயபுரம் மாரியம்மன் மேல அவங்களுக்கு இருந்த பக்தி மட்டும் குறையவே இல்ல. நீ எனக்கு குழந்தை, நான் உனக்கு குழந்தை, நம்மள சமயபுரம் மாரியாத்தா தான் காப்பாத்துவான்னு தாத்தா நம்பிக்கையா சொன்னாரு. ஆனா பசி யார விட்டுச்சு? ஒரு நாள் வீட்ல எதுவுமே இல்லாததால 2 பேரும் பசியோடயே தூங்க போயிட்டாங்க. அப்போ சரியா ராத்திரி 10 மணி இருக்கும். அவங்க வீட்டு வாசல்ல யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஆச்சரியம் நடந்துச்சு. இருட்டுல ஒரு சின்ன பொண்ணு வந்து, அம்மா அப்பா உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன்னு ரொம்ப அன்பா கொடுத்தா. இவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி. நாங்க பசியோட இருக்கிறது உனக்கு எப்படிமா தெரியும்னு ரொம்ப ஆச்சரியமா அந்த பொண்ணுகிட்ட கேட்டாங்க. அதுக்கு அந்த பொண்ணும், நீங்க பசியோட இருக்கிறது உங்க பிள்ளைக்கு தெரியாம இருக்குமான்னு ரொம்ப பாசமா கேட்டா. அதுக்கப்புறம் பாருங்க, தினமும் காலை, மதியம், இரவுன்னு 3 வேளையும் அந்த பொண்ணு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துட்டே இருந்தா. நாட்கள் போக போக அந்த தாத்தா பாட்டிக்கு அந்த பொண்ணு மேல சொந்த மகள போலவே உயிர் வந்துடுச்சு. ஆனா இப்போ நமக்கே தோணும்ல, யார் இந்த பொண்ணு? தினமும் இவங்களுக்கு ஏன் சாப்பாடு கொண்டு வரா? இதையெல்லாம் தெரிஞ்சுக்க ஒரு நாள் அந்த தாத்தா அந்த பொண்ண ரகசியமா பின்தொடர்ந்தே போனாரு. அவ நேரா சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்குள்ள போய் திடீர்னு மறைஞ்சுட்டா. இத பார்த்த தாத்தா உறைஞ்சே போயிட்டாரு. உடனே தாத்தா அழுதுகிட்டே, அம்மா சமயபுரம் மாரியாத்தா, நீதானா எங்களை காப்பாத்த வந்ததுன்னு கையெடுத்து கும்பிட்டாரு. அந்த சிலிர்ப்பான தருணத்துல அம்மன் தன்னோட உண்மையான பிரம்மாண்டமான ரூபத்துல அவருக்கு காட்சி கொடுத்தாங்க. நீங்க என்ன உங்க பிள்ளைன்னு நினைச்சீங்களே, அதனாலதான் வந்தேன். இனிமே உங்களை நான் காப்பாத்துவேன்னு அம்மன் சொன்னாலாம். அடுத்த நாள் முருகன் அப்படின்னு ஒரு இளைஞன் இந்த தாத்தா பாட்டிய தேடி கரெக்டா அந்த கோவிலுக்கு வந்தான். ஏன்னா அம்மா அவனோட கனவில் வந்து உங்களை பாத்துக்க சொல்லினார்னு சொல்லி அவங்கள தன்னோட அம்மா அப்பாவா ஏத்துக்கிட்டான். அந்த முதிய தம்பதிக்கு தங்கள பாத்துக்க ஒரு அருமையான பையன் கிடைச்சான். அவங்களும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அதனாலதான் எல்லாரும் சரியான சமயத்துல வந்து உதவுவள் சமயபுர மாரியாத்தாதான்னு சொல்லி அம்மனை ரொம்ப பக்தியோட வழிபடுறாங்க. யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில கூட இப்படி எதிர்பாராத சமயத்துல ஏதாவது தெய்வீக உதவி கிடைச்சிருக்கா?